ரசிகர்கள் எல்லாருக்கும் இப்ப ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. முதல் போட்டியில இருந்தே நம்ம தோனி விளையாட போறது இல்ல. அதிகாரப்பூர்வமா அவருக்கு நீ பெயின் இருக்கு. அதனால 2 வாரம் ஓய்வுன்னு சொல்லிருக்காங்க. ஆனா தோனிய நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது சாதாரணமான ஒன்னா படல. இதுக்கு பின்னால ஒரு பெரிய வியூகம் ஒளிஞ்சிருக்கோன்னு தோணுது. யோசிச்சு பாருங்க, தோனி மைதானத்துல இருந்தாலே ஒரு விதமான மன அழுத்தம் இருக்கும். மத்த பிளேயர்ஸ் அவரோட முகத்தை தான் பாப்பாங்க. ஆனா இப்போ தோனி இல்லாத இந்த 2 வாரத்துல சிஎஸ்கே அணி எப்படி விளையாடுது? பிரஷர் இல்லாம அவங்களோட சொந்த முடிவுகளோட ஜெயிக்க முடியுதா அப்படின்னு தோனி வெளியே இருந்து ஒரு பெரிய சோதனை பண்ண போறாரு. இது தோனியோட ஒரு தந்திரமான மாஸ்டர் பிளான். ஒருவேளை இந்த மேட்ச்ல தோனி இல்லாமலே டீம் சூப்பரா விளையாடி ஜெயிச்சா சிஎஸ்கேவோட அடுத்த 10 வருஷத்துக்கான அஸ்திவாரம் பலமாயிடுச்சுன்னு அர்த்தம். வீரர்களுக்கு தங்களோட திறமை மேலையும் கேப்டன்சி மேலையும் நம்பிக்கை அதிகமாகும். இந்த சைக்காலஜிக்கல் முன்னேற்றத்துக்காக தான் தோனி இந்த 2 வாரத்தை தவிர்த்தி இருக்கலாம். இன்னொரு காரணம், சிஎஸ்கே அப்புறம் RR மேட்ச் அவாய்ட் பண்ணக்கூடா இந்த முடிவு இருக்கலாம். ஏன்னா நம்ம ஆளு பாசக்காரன். அதுக்கு காரணம் ஜடேஜா. அட, காரணங்கள் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா மைதானத்துல அந்த 7ஆம் நம்பர் இல்லாம மேட்ச் பாக்குறது உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்ற மாதிரிதான். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, இந்த சிங்கம் சீக்கிரம் வரணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வெறும் காயம்தானா இல்ல தோனியோட பிளானா? கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் அப்டேட்ஸுக்கு நம்ம CC Flixஐ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.